ஸ்ரீரங்கம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 77ஆம் ஆண்டு பிறந்த விழா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுடைய முன்னிலையில், அதே போன்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு டி.கே. சின்னையாவுடைய முன்னிலையிலும், அதே போன்று நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சிங் அவருடைய முன்னிலையிலும், நம்முடைய பகுதி கழகத்துறை செயலாளர் அப்பு வெங்கடேசன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு 1500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை மறக்காமல் உதவி செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய புரட்சித் தலைவர் பிறந்த தின விழாவாக இருந்தாலும் சரி, அதே போன்று அண்ணா பிறந்த தின விழாவாக இருந்தாலும் சரி, அம்மாவுடைய பிறந்த தின விழாவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் தங்களது சொந்த செலவிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆட்சியில் இல்லைனாலும் கூட மக்களை மறக்காமல் மக்களுக்கு இந்த இடத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்று தெரிவிக்கிறது. கேள்வி இருக்கா இல்லையா? இந்த சீமான் இது வந்து இப்போ இது உச்சநீதிமன்றமே இது பண்ணி விசாரணை என்னன்ட்டு, அதாவது விசாரணை போலீசார் அந்த உயர்நீதிமன்றத்துக்கு கொல்லப்படுறாங்க. இல்லை, அதுதான் இப்போ இந்த சீமானுடைய அந்த வழக்கு விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அது குறித்து மேலே எதுவும் நான் கருத்து தெரிவிக்க நான் விரும்பவில்லை. சீமான் பொதுவாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அந்த பெண்மையை குறித்து அந்த விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள் அது பேட்டியின் போது அதை பேசியிருக்கக்கூடாது. அது முகம் சுளிக்கிற வகையில் தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருந்தது என்பது நிச்சயமாக யாராலும், எந்த பெண்ணாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு சொல்லிட்டு அடிக்கடி முன்வைக்கிறாரு. அம்மாவுக்கு எதிரான ஒரு வார்த்தை அப்பான்ற வார்த்தை. அம்மா, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு இணையான ஒரு தலைவர் என்று அவர் காமிச்சுக்கிறாரு. அதாவது கூவம் எங்கே இருக்குது, காவிரி நீர் எங்கே இருக்குது? கூவம் சாக்கடையெல்லாம் காவிரி நீர் ஆகிட முடியுமா என்ன? அதனால் கூவம் தான். அது கூவத்தை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை அரங்கேற்றுவாங்க. இவங்கெல்லாம் போய் செஞ்சு கொடுத்து ஏறினவங்கன்னா ராஜா தேசம் ஆகிட முடியுமா? இல்லை மீசை வச்சவங்கலாம் கட்டபொம்மன் ஆகிட முடியுமா? ஆக முடியாது. அம்மானா அம்மா தான், புரட்சி தலைவர் தான். இன்றைக்கி யாராவது கருணாநிதி அவங்க அப்பா பற்றி பேசுகிறாங்களா? இன்றைக்கி யாராவது புது கட்சி ஏதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்தா கூட இன்றைக்கி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பேசாமல் இல்லை. ஏன்னா அவர் அவரை பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. ஏன்னா கருணாநிதி பற்றி யாரும் பேசுகிறாங்களா? யாரும் பேசுறதில்லை. அதனால் புரட்சி தலைவி அம்மாவோட ஒப்பிட முடியாது. அப்போன்னு சொன்னால் என்னப்பா இட முடியுமா? உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா பசு கூட பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடும். ஏன்னா அம்மா அதில் பசு அப்பான்னு கூப்பிடுங்க. அதனால் இது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இவங்களே அப்பா பிள்ளைய பாராட்டுறது, பிள்ளை அப்பாவை பாராட்டுறது, இப்படி தான் மாற்றி பாராட்டிக்கிறாங்களோடைய யாருமே இந்த அரசியும் சரி ஸ்டாலினையும் பாராட்ட சொல்ல. எனவே இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். இன்றைக்கி ஸ்டாலின் என்ன அப்பான்னு கூப்பிடு, அவர் அண்ணனு கூப்பிடு. அப்போ என்ன ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி தந்தைன்னு சொன்னால் நம்முடைய பெரியார் தான். அதே போல் அண்ணான்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? யார் அண்ணாண்ணா? பெரிய அண்ணா தான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெரியார் புகழை மறைக்கணும், அதே போல் அண்ணா புகழை மறைக்கணும். அண்ணா புகழை மறைக்கணும்னா அண்ணன் கூப்பிட்டா அண்ணா புகழ் மறைஞ்சிருமா என்ன? இல்லை அப்பான்னு கூப்பிட்டா பெரியார் புகழ் மறைஞ்சிருவாங்க. எனவே இது பெரியார் புகழை அண்ணா புகழை மறைப்பதற்கு எல்லாமே இவங்க தான் அண்ணன், இவங்க தான் அப்பான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. எவனோ தமிழ்நாட்டு மக்கள் எவங்களும் இவங்களை போய் அண்ணனும் கூப்பிட போதில்லை, அப்பனும் கூப்பிட போதில்லை. அவங்களுக்கு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணன் இருக்காங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, பாலியல் வன்கொடுமைகள், தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய கலாச்சாரம் இன்றைக்கி தலை தூக்கி இருக்குது. இப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலாமல் இப்போ இது அப்பா அண்ணன் தான் நாட்டுக்கு முக்கியமா நான் கேட்குறேன். அதனால் இதெல்லாம் முகசுளிக்க வகையில் தான் இந்த மாதிரி கருத்துக்களாக நிச்சயமாக நான் பார்க்க முடியும். இந்த வேலு அவர் ஒரு படிக்கு போய் தாய் மாமன் கூப்பிடுங்க. இதெல்லாம் என்னங்க அது? மச்சான் அடுத்தது இன்னொரு மினிஸ்டர் கூப்பிடுவார், இனிமேல் ஸ்டாலினை மச்சானும் கூப்பிடுவார். மச்சான் கூப்பிடுவா பண்ணி அதுவும் இன்னொரு மினிஸ்டர் சொல்லுவார். துக்ளக் தர்பார் நடத்திட்டு ஆளாளுக்கு ஒரு கூத்து. தாமரை மாநிலத்தில் வரி அதிகப்படியாக ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதிகமான வரி வசூல் செய்யப்பட்டும்
ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை அது ஒரு பக்கம் ஊழியர்களுக்கு அதான் மோசமான நிர்வாகம் என்ன நல்ல நிர்வாகமாக இருந்தால் அதை வந்து முழுமையாக வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடிப்படை. இப்போ பாருங்கள், இப்போ நாங்களே வந்து பார்த்தா அங்கே வண்டியை விட்டுட்டு இங்கே 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். பார்த்தா சாலைகள் பார்த்தா கல்லுகள்லாம் இருக்குது எல்லாமே. ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்களா நீங்கள்? எம்ஆர் ராதா வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், ஏண்டா எப்போ போகிற ரோட்டுக்கு கார்பரேஷன் இப்போ ஏன்டா கல்லை விட்டுட்டீங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தா இப்போ வந்து கல்லை கொட்டிட்டு எத்தனை மாதம் பொறுத்துக்கு ரோடு போடுவாங்க இவங்க. இன்றைக்கி இதுலேருந்து இது குன்றத்தூர்லேருந்து நீங்கள் வந்து பம்மல் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சாலைகள் அவ்வளோ மோசம், கடுமையான மோசம். குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்து இதே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் செத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் ஷூட்டிங் நடத்துகிற அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பொம்மை முதலமைச்சர் தெரியாது. இது எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு நகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் சரி, நகராட்சி நிர்வாகம் சரி, அதே போன்று தமிழ்நாடு அரசு நிர்வாகம் சரி, ஒரு படுமோசம். மொத்தம் வந்து ஒரு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்களோட செயல்பாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்குமா? அதான் பொதுச்சார் சொல்லிட்டாரு, கலந்துக்குன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன? தேர்தல் அரசியல் வியூகம் பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தா விஜய் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டா விஜய் வந்து நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி விஜயை பிடிச்சி அவர் பேசியிருக்காரு. இல்லைங்க, இப்போ அவர் வந்து விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐடி, அதாவது ஒரு தேர்தல் வியூகம் இருக்கிறவராக அவர் வந்து பணியாற்றுவார். அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு, அது வந்து அவங்க கட்சியினுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒட்டுமொத்த எஜமானர்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். அதான் பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கலாம், ஆனால் பிரதான எதிர்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஏன்னா அந்த ஒரு அடிப்படையில் பிரதான எதிர்கட்சி இந்த அடிப்படையில் மக்கள் வந்து முழுமையான ஆதரவு எங்களுக்கு அளிப்பதன் மூலம் மீண்டும் வந்து அம்மாவுடைய அரசு பொதுச்செயலாளர் தலைமையில் மலரும். இது வந்து பொதுவாக வந்து 2026 நடக்க போகிற ஒன்று. அதனால் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க அவங்க பொறுத்தவரை அவங்க கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்க வந்து எல்லாமே வந்து இது மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லலாம். அது அவங்களுடைய வந்து ஜனநாயக உரிமை. அதை நீங்கள் போய் வந்து ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள போய் வாய் மூட முடியுமா? பிரசாந்த் கிஷோர் நீ சொல்லாத அப்படி சொல்லலாம், வாய் மூட முடியுமா? அவரு அவங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் நிதர்சனமான உண்மைன்றது என்ன, திமுக கடத்தையும் 3% வாக்கு வித்தியாசம் தான் வந்து இதில் சட்டமன்றத்தில். இப்போது நீங்கள் வர காலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20% அளவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி, 25% தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தம் எதிர்ப்பில் இருக்காங்க. அவங்க டிஎம்கேவாக்கு அவங்க ஊர்னாலும் சரி, இந்த 25% ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பான வாக்கு எங்கள் கட்சிக்கு தான் வரும், அதிமுக தான் வரும். ஏங்க, ஒருத்தர் வலுவா இருக்குன்னு சொன்னாலே அவர் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். வலுவாக இருக்கவங்க யாருமே வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்துங்க, இப்போ சிபிஎம் என்ன சொன்னாங்க, ஒரு மினி எமர்ஜென்சியாக தமிழ்நாடு நடக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ விசிக்கு அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார், யார்? திருமாவளவன். இப்போ நாள் நெருங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து, அந்த கூட்டணிலேருந்து பல குரல்கள், பல புலம்பல்கள் எல்லாம் வரும். அது வந்து வரும்போது அங்கேருந்து வெளியேறுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அவர் சொன்ன கருத்தை வச்சு நான் சொன்ன அவருடைய புலம்பல்ல, அவருடைய அதிருப்தி, அவர் கட்சி கொடியை கூட மதுரையில் ஏற்ற முடியல, எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மதிக்கல, எந்த வேலையும் ஆவதில்லைன்றது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நான் சொன்னேன், இன்னும் 10 மாதம் இருக்குல்ல, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஓகே.